அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ஷைன் ஆஃப் சோல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், மக்கர ஹனுமானாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு படிப்படியாக செய்ய வேண்டும், எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் நாம் தாடாசன நிலையில் நின்று கொள்ள வேண்டும். பின்பு ஒரு காலினை மற்றொரு காலினுடைய விரல்களுக்கு இணையாக நேராக முன்னோக்கி எடுத்து வைத்து ஒரு 2 அடி தூரத்தில் இருக்கும்படியாக வைத்துக்கொள்ள வேண்டும். பின்பு 2 கைகளையும் உள்மூச்சுடன் மேல் நோக்கி உயர்த்தி வெளிமூச்சுடன் முன்னோக்கி குனிந்து முன்னால் இருக்கக்கூடிய கால் பாதத்தினுடைய உள்பக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பின்பு முன்னிருக்கக்கூடிய காலினை மடக்கி எல் போன்ற ஒரு ஷேப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். பின்பு இப்பொழுது நாம் ஆசனத்தில் இடது காலை முன்னோக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இடது கையை இடது காலுடைய முழங்காலுக்குள் உள்புகமாக கொண்டு சென்று முழங்காலுக்கு உள்முகமாக கொண்டு சென்று பின்பு பின்னால் இருக்கக்கூடிய காலை பின்னோக்கியும் முன்னால் இருக்கக்கூடிய காலினை முன்னோக்கியும் நகர்த்தி கொண்டே நாம் படுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது கால்கள் முழுமையாக விரிவடைந்த நிலையில் வந்த பின்பு 2 கைகளும் முழங்கைகள் தரையில் படும்படியாக பக்கவாட்டில் நேராக நீட்டி வைத்து கொள்ள வேண்டும். நேராக நீட்டுவீங்க. இப்பொழுது மூச்சு காற்று இயல்பாக இருக்க வேண்டும். 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை இந்த ஆசனத்தை நாம் செய்த பின்பு படிப்படியாக பின்னோக்கி வர வேண்டும். 2 கைகளுடைய உள்ளங்கைகளையும் தோள்பட்டைக்கு அருகாமையில் கொண்டு வந்து கைகளில் அழுத்தம் கொடுத்து உடலை மேல் நோக்கி உயர்த்தி முன்னால் இருக்கக்கூடிய காலினை 2 கைகளுக்கு நடுவிலும் பின்னால் இருக்கக்கூடிய காலினை சற்று முன்னோக்கி கொண்டு வந்து 2 கைகளையும் வெளியே எடுத்து நேராக நிமிர்ந்து நின்று கொள்ள வேண்டும். பின்பு பின்னால் இருக்கக்கூடிய காலினை முன்னோக்கி எடுத்து வைத்து தாடாசன நிலைக்கு நாம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஓய்வு பயிற்சியை செய்த பின்பு ஆசனத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். எங்கள் யோகா சிற்பி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வெற்றி.